Hi students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஹிஸ்ட்ரியில் தேர்ட் சாப்டர் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரெண்டு டீட்டெயில் ஆன்சர் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னா சிவிக்ஸில் தேர்ட் சாப்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த சாப்டர் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் எதை பேஸ் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோட கவர்மெண்ட் எப்படி இருக்குது, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதே மாதிரி ஒரு கவர்னர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்களோட பவர்ஸ்லாம் என்ன, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் சிஸ்டம், நீதி, அதாவது வந்துட்டு நியாயம் வழங்கக்கூடிய துறை வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் பார்ப்போம். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த கொஸ்டின்ஸ்னு பாருங்கள் பேஜ் நம்பர் 268 இருக்கக்கூடிய 3 டீட்டெயில் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ 3 டீட்டெயில்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில் தான். ஸோ என்னென்ன டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு வாட் ஆர் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ சீஃப் மினிஸ்டர். ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரோட பவர் என்ன, அவருக்கு என்ன பவர் இருக்குது, அவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். கவர்னரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. இது செகண்ட் டீட்டெயில். தேர்டு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், அமைச்சர்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்களுக்கு உண்டான பவர் என்னன்னு கேட்குறாங்க. இதான் தேர்ட் கொஸ்டின். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் இந்த 3 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் ஆர் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். ஒரு சீஃப் மினிஸ்டரோட பவர் என்ன, ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 262 இருக்குது. பாருங்கள் பேஜ் நம்பர் 262 பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன், இது ஃபுல்லாக எழுதணும். ஃபஸ்ட்டு ரிலேட்டிங் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அவங்க மேலே இவருக்கு வந்துட்டு என்ன பவர் இருக்குது அப்படிங்கிறத அதான் சொல்கிறாங்க. ரிலேட்டிங் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், த சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட்ஸ் த பர்சன் who can be appointed as ministers by the governor. ஸோ சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு கவர்னருக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார், யாரை வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் தான் வந்துட்டு கவர்னருக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதான் சொல்கிறாங்க, த சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட்ஸ் த பர்சன் who can be appointed as ministers by the governor. ஸோ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய மினிஸ்டர்ஸை வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஒவ்வொரு மினிஸ்டரையும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவார். he allocates the portfolios among the ministers. ஸோ மினிஸ்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோஸ், அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அதையும் வந்துட்டு யார் அலோகேட் பண்ணுவா, இவர் தான் வந்துட்டு அலோகேட் பண்ணுவார். ஸோ நீங்கள் வந்துட்டு ஹெல்த் மினிஸ்டர், நீங்கள் வந்துட்டு எஜுகேஷன் மினிஸ்டர், நீங்கள் வந்துட்டு செக்யூரிட்டி மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மினிஸ்டர்ஸுக்கும் இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோஸ், அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் மினிஸ்டர் தான். he shuffles and reshuffles his ministry. ஸோ அவரோட மினிஸ்ட்ரி, அதாவது வந்துட்டு மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அந்த மினிஸ்ட்ரியை அவர் எப்போ வேணாலும் ஷஃபல் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் அங்கே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டரை வந்துட்டு அவர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஷஃபல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குண்டான பவர் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்கிட்ட இருக்குது. he presides over the meetings of the council of minister and influence its decision. ஸோ வந்துட்டு மீட்டிங்ஸ், ஒவ்வொரு மீட்டிங்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட ஒவ்வொரு மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே இவர் தான் வந்துட்டு முன்ன நின்று நடத்துவார். ஸோ ஏதாச்சும் டெசிஷன்ஸ் எடுக்கணும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஏதாச்சும் டெசிஷன் எடுத்து ஒரு பாலிசி கொண்டு வராங்க அப்படின்னா இவரோட பார்வைக்கு வந்த பிறகு தான் அந்த பாலிசியவே வந்துட்டு அதாவது வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ அதுக்குண்டான பவரும் வந்துட்டு இவர்கிட்ட இருக்குது. he guides, directs, controls and coordinates the activities of all the ministers. ஸோ எல்லா மினிஸ்டர்ஸோட ஆக்டிவிட்டியை வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணுவார், அவங்களுக்கு வந்துட்டு கைடன்ஸ் கொடுப்பார், நீங்கள் இதை பண்ணினா நல்லாயிருக்கும், இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடன்ஸ், ஒரு சப்போர்ட் கொடுப்பார். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த மினிஸ்டரோட, சீஃப் மினிஸ்டரோட ஒர்க் தான். ஃபஸ்ட்டு ரிலேட்டிங் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு பார்க்கும்போது he or she recommends the person who can be appointed as ministers by governor. he allocates the portfolios among the minister. he shuffles and reshuffles his ministry at any time. எந்த நேரத்தில் வேணாலும் அவரோட மினிஸ்ட்ரியை வந்துட்டு அவர் ஷஃபல் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா he presides over the meetings of the council of minister and influence its decision. He guides, directs and controls and coordinate the activity of all the ministers. நெக்ஸ்ட் பாருங்க ரிலேட்டிங் டு கவர்னர் மேலே இவருக்கு என்னென்ன பவர் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. He advises the governor in relation to the appointment of the following officials. ஸோ வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு கவர்னருக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவார். எதில் அப்படின்னா இப்போ பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய அந்த அஃபீஷியல்ஸ்க்கு யாரை வந்துட்டு நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸை வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு கவர்னருக்கு கொடுப்பாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் த ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டோட அட்வொகேட் ஜென்ரலாக யாரை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. ஸோ அந்த எலெக்ஷன் கமிஷனர் அந்த ஸ்டேட்டோட எலெக்ஷன் கமிஷனராக நம்ம யாரை வந்துட்டு கொண்டு வரலாம், அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு அட்வைஸ் பண்ணுவார். சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது எஸ்பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் யாரை வந்துட்டு சேர்பர்சனாக கொண்டு வரலாம், அதோட மெம்பர்ஸ் அந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக கொண்டு வரலாம், யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு வந்துட்டு இவர் அட்வைஸ் கொடுப்பாரு. சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஸோ ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட சேர்பர்சன் யாரை கொண்டு வரலாம், நெக்ஸ்ட் அதில் மெம்பர்ஸ் எல்லாம் யாரை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு சேர்மேன் அண்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்பர்சனாக யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு மெம்பர்ஸை வந்துட்டு யார் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு. ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன் பவர் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிங் டு கவர்னர். ஸோ வந்துட்டு he advises the governor for the appointment of the officials like advocate general of the state election commissioner, chairman and members of the state public service commission, state planning commission and state finance commission. Next பாருங்க relating to state legislature. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு ரிலேட்டாக இவர் என்ன அட்வைஸ் கொடுப்பாரு கவர்னர் என்ன பண்ணுவார்னு பாருங்கள். The chief minister advises the governor with regard to the summoning and proroguing the sessions of the state legislature. ஸோ ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஒரு பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய ப்ரோக்ராமு அது செஷன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இந்த டைம் இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணுவார். He announces the government policies on the floor of the house. ஸோ இவர் தான் சீஃப் மினிஸ்டர் தான் வந்துட்டு பாலிசிஸ் கவர்மெண்ட் பாலிசி எல்லாத்தையும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவார். He can introduce the bills in the legislative assembly. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பில்ஸ் அதாவது வந்துட்டு எவ்வளோ டேக்ஸ் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, அது என்னென்ன பாலிசிஸ்க்கெலாம் நம்ம அப்ளை பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இவர் தான் வந்துட்டு அந்த பில்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். He can recommend for the dissolution of the legislative assembly to the governor at any time. ஸோ கவர்னர்கிட்ட எந்த நேரத்தில் வேணாலும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்துட்டு டிஸ்சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்ட் வந்துட்டு இவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிலேட்டிங் டு ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பார்க்கும்போது he or she advises the governor with regard to summoning and proroguing the sessions of the state legislature, and he announces the government policies. He can introduce the bills in the legislative assembly and he can recommend for the dissolution of legislative assembly at any time. So powers and functions of chief minister னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட அவருக்கு என்னென்ன பவர் இருக்குது, கவர்னருக்கு ரிலேட் பண்ணி அவருக்கு என்னென்ன பவர் இருக்குது, அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரிலேட் பண்ணி என்னென்ன பவர் இருக்குதுன்னு எழுதணும். ஸோ டோட்டலாக வந்துட்டு 13 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 13 பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இது எல்லாருமே எழுதியிருக்கணும். இதான் வந்துட்டு ஃபஸ்ட் டீட்டெயிலோட ஆன்சர். நெக்ஸ்ட் டீட்டெயில் பாருங்கள். டிஸ்கிரைப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். கவர்னரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதான் செகண்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 260 and 61 இருக்குது. பாருங்கள் 260ல் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்னு இருக்குது பாருங்கள். த கவர்னர் இஸ் அன் இன்டிக்ரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட முக்கியமான பார்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்னர் தான். பட் he is not a member in either the house of the legislature. ஆனால் இவர் வந்துட்டு எந்த ஒரு ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ் எந்த ஹவுஸ்லேயும் வந்துட்டு ஒரு மெம்பராக இருக்க மாட்டார். In this capacity
he enjoys the following legislative powers and functions. ஸோ என்னென்னு பார்க்கலாம். He has the right to summon, prorogue the state legislature and dissolve the state legislative assembly. ஸோ நம்ம வந்துட்டு சீஃப் மினிஸ்டரில் பார்த்தோம்ல, ஸோ அவர் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு என்ன ரைட் இருக்குன்னா, எப்போ வேணாலும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்துட்டு டிசால்வ் பண்ண முடியும், கலைச்சிட முடியும் அப்படிங்கிறாங்க. He can address the state legislature at the commencement of the first session after each general election and the first session of every year. ஸோ இவர் தான் வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை வந்துட்டு ஆரம்பிப்பார், ஸ்டார்ட் பண்ணுவார். எப்போன்னா ஒவ்வொரு ஜென்ரல் எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஃபஸ்ட் செஷனும், அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சு நியூ இயரில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு செஷனையும் ஸ்டார்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் பண்ணுறது இந்த கவர்னர் தான். He can send messages to the houses of the state legislature relating to bill pending in the legislature. ஸோ இவர் வந்துட்டு ஹவுசஸ், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஹவுசஸ்க்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுவார். என்ன அப்படின்னா, ஏதாச்சும் பில், அதாவது வந்துட்டு லெஜிஸ்லேச்சரில் ஏதாச்சும் பில்ஸ் வந்துட்டு பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவார். He can appoint any member of the legislative assembly to preside over its proceedings when the offices of both speaker and the deputy speaker fall vacant. ஸோ இவருக்கு என்ன பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு ஆஃபீஸ், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கர் 2 பேரும் இல்லை அப்படின்னா, இவர் யாரை வேணாலும் அந்த ஸ்பீக்கராக வந்துட்டு எந்த மெம்பரை வேணாலும் அந்த ஸ்பீக்கர் அண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பேச சொல்லலாம் அப்படிங்கிற பவர் வந்துட்டு இவர்கிட்ட இருக்குது. அதான் சொல்கிறாங்க, he can appoint any member of the legislative assembly to preside over its proceedings when the offices of both the speaker and deputy speaker fall vacant. He can nominate one member to the state legislative assembly from the Anglo-Indian community. ஸோ இவர் யாரை நாமினேட் பண்ணலான்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு மெம்பரை வந்துட்டு நாமினேட் பண்ணலாம். He nominates 1/6 of members of the state legislative council from among us the persons having special knowledge or the practical experience in literature, science, art, cooperative movement and social service. ஸோ வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடிய 1/6 மெம்பர்ஸை வந்துட்டு இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், நாமினேட் பண்ணலாம். ஸோ அப்படி இவர் நாமினேட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னா, லிட்ரேச்சரில் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நல்ல சயின்ஸ் டெக்னாலஜி தெரிஞ்சவங்களாக இருக்கணும், நல்ல சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்களா இருக்கணும், நல்லா கோஆப்ரேட்டிவ் எல்லாத்துக்கூடையும் கோஆர்டினேட் பண்ணுறவங்கள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. Every bill passed by the state legislature will become law only after his signature. ஸோ ஒவ்வொரு பில்லும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் பாஸ் ஆகக்கூடிய ஒவ்வொரு பில்லும் வந்துட்டு எப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் எப்போ வந்துட்டு இந்த பில் வந்துட்டு பாஸ் ஆகும் அப்படின்னா, இவர் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பில் வந்துட்டு லாவாக வரும். பட் when a bill is sent to the governor after it is passed by the legislature, he has the options to give his assent to the bill or withhold his assent to the bill or return the bill for the reconsideration of the registration. ஸோ கவர்னர் வந்துட்டு லெஜிஸ்லேச்சரில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு என்ன இருக்குன்னா, ஆப்ஷன் இருக்குன்னா, அந்த பில்லை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் இருக்குது. ஏதாச்சும் அந்த பில்லை வந்துட்டு ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அதை ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய ரைட் வந்துட்டு இவர்கிட்ட இருக்குது. He can promulgate ordinances when the state legislature is not in session under Article 213, but these ordinances must be approved by the legislature within 6 months. He can also withdraw any ordinance at any time. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஏதாவது செஷன் இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வைப்பார் Article 213 படி. ஆனால் அதை வந்துட்டு அவங்க 6 months வந்துட்டு அதை வந்துட்டு அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. He has to lay the annual reports of the State Finance Commission, State Public Service Commission and Comptroller and Auditor General relating to the accounts of the state before the state legislature. ஸோ இவர் வந்துட்டு ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், அதாவது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய ஆனுவல் ரிப்போர்ட், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட், அதே மாதிரி ஆடிட்டர் ஜென்ரல், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஒவ்வொரு இயரோட அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க, அதான் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட். ஸோ அவங்க எல்லாத்தோட ரிப்போர்ட்ஸையும் வந்துட்டு ஆனுவல் ரிப்போர்ட்ஸை வந்துட்டு இவர் தான் லே பண்ணுவார், கடைசியாக பார்ப்பார். ஸோ நம்ம இதான் வந்துட்டு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஒரு கவர்னரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஸோ டோட்டலாக வந்துட்டு
9 பவர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 9 பவர்ஸும் நீங்கள் எழுதணும். ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் டீட்டெயில் பாருங்கள். கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் தேர்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 262 அண்ட் பேஜ் நம்பர் 263 இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் 262ல் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பவர் என்னென்னு பாருங்கள். இட் ஃபார்முலேட்ஸ் அண்ட் டிசைட்ஸ் த பாலிசிஸ் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் தெம் எஃபெக்டிவ்லி. ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு தேவையான பாலிசிஸ், அந்த ஸ்டேட்டுக்கு எந்த பாலிசி குட்டாக இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அதை வந்துட்டு அந்த பாலிசியை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவாங்க. ரொம்ப எஃபெக்டிவாக வந்துட்டு இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவாங்க. இட் டிசைட்ஸ் த லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் ஆல் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் ஸ்பான்சர்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ட் பில்ஸ். ஸோ இவங்க தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க. It controls the financial policy and decides the tax structure for the public welfare of the state. ஒரு ஸ்டேட்டோட டேக்ஸ் எல்லோரும் பே பண்ணுற டேக்ஸ் அந்த ஸ்ட்ரக்சரையும் ஃபினான்ஷியல் பாலிசியை கண்ட்ரோல் பண்ணி அந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணுறது யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட வேலை தான். It makes the important appointments for the head of the departments. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மேக் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்டர்ஸ் தான். It discusses and take efforts on the dispute with other states. சப்போஸ் ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி வந்துட்டு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். இட் ஃப்ரேம்ஸ் த ப்ரொபோசல் ஃபார் இன்க்யூரிங் எக்ஸ்பெண்டிச்சர் அவுட் ஆஃப் த ஸ்டேட் ரிசர்வ்ஸ். ஸோ ஸ்டேட் ரிசர்வ்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொபோசலை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுறது யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸோட வேலை தான். It decides all the bills, whether ordinary bills or money bills, to be introduced in legislative assembly. ஸோ இவங்க தான் எல்லா பில்ஸையும் வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க. அது ஆர்டினரி பில்லாக இருந்தாலும் சரி, மணி பில்லாக இருந்தாலும் சரி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்டர்ஸ் தான். ஈச் மினிஸ்டர் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சூப்பர்வைசஸ், controls and coordinates the department concerned. ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி மினிஸ்டர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு அவங்க டிபார்ட்மெண்ட்டை சூப்பர்வைஸ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் கோஆர்டினேட்டாக எல்லா ஒர்க்கும் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துப்பாங்க. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கால்ட் அஸ் பட்ஜெட் இஸ் ஃபைனலைஸ்டு பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ எல்லா கவர்மெண்ட், நாட் ஒன்லி இன் கவர்மெண்ட், எல்லா கம்பெனிஸ்லேயும் வந்துட்டு ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, அதாவது பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பட்ஜெட், ஆனுவல் பட்ஜெட்டை போடுறது யாருன்னு இப்போ ஃபைனலைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னு பார்க்கும்போது டோட்டலாக வந்துட்டு 9 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. 9மே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பாலிசிஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்ஸையும் டிசைட் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஃபினான்ஷியல் பாலிசி அண்ட் டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏதாச்சும் டிஸ்பியூட் அதர் ஸ்டேட்ஸ் கூட ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வந்துட்டு தீர்த்து வைக்கலாம், சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பில்லு வந்துட்டு ஆர்டினரி பில்லாக இருந்தாலும் சரி, இல்லை மணி பில்லாக இருந்தாலும் சரி, அதை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மினிஸ்டரும் வந்துட்டு அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு நல்லா சூப்பர்வைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ ஆனுவல் பட்ஜெட்டை ஃபைனலைஸ் பண்ணுறதும் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் டீட்டெயிலோட ஆன்சர். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு 3 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் பார்த்தோம். ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், legislative power of governor and functions and powers of council of ministers. ஸோ இந்த 3 டீட்டெயிலுமே வந்துட்டு ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் டீட்டெயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லோரும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.